துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழ்க்கை போனது தாங்க மிச்சம். இப்போ உயிர் மட்டும்தான் மிச்சம். நான் எந்த நேரத்தில் பிறந்தேன்னு தெரியல. என்னோடய எதிர்காலம் இவ்வளோ மோசமாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஒருத்தவங்களோட தெருவில் இருட்டாக இருந்தாலும் விளக்கு எரிஞ்சிடும். ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது? விளக்கு ஏற்றுனா கூட அதை அணைக்கிறதுக்கு நம்மளை சுற்றி வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நான் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதா? எப்போவும் நான் இப்படியே தான் இருட்டிலேயே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை வச்சுக்கிட்டு துலாம் ராசிக்காரர்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. நிறைய கடன்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய அசிங்கங்கள் அவ்வளோ இருக்குது. என் தாய் தந்தையர் கூட முன்னாடி வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது பாருங்கள். அதுதான் ரொம்ப வருத்தமே. அதை விட நான் விட்டு கொடுத்தது என்னுடைய சந்தோஷத்தை தானே தவிர கஷ்டத்தை கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நிம்மதியாக இருப்போம், நான் விரல் விட்டு எண்ணி பார்க்கக்கூடிய நாள் உங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி வாழ்ந்து முடிச்சிட்டோம், நாளைக்கு நல்லா இருக்கணும் இறைவா, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு வாழ்க்கை மிக சரியான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லலாங்க. துலாம் ராசி நேயர்களே, விசாகம் நட்சத்திரம், அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி சுக்கிர பகவான். எதிர்பார்ப்பு அதிகமாக உடையவர்கள்தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் கிடையாதுங்க. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும் ராசியும் துலாம் ராசி தான். மனதிற்குள் ஒரு வருத்தமும் ஒரு அழுகையும் ஒரு கோபமும் அதிகமாக உள்ள ராசி இந்த துலாம் ராசி. யாராவது ஒருத்தவங்க அவங்க ஜாதக பிரகாரம் வேலையை விட்டு அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு உண்மையாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா மணி நேரம் வேலை செய்வாங்களா? ஒரு ப்ரூஃப் இல்லாமல் பணம் கொடுப்பாங்களா? இல்லை, பணம் கொடுத்து விட்டு யாரோ ஒருத்தவங்களுக்காக யாரோ வட்டி கட்டுவாங்களா? திருமண வாழ்க்கை நடந்து அது பேருக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு இருக்கும், பேருக்கு கணவன் பேருக்கு மனைவி யாராவது வாழ்வார்களா? அது அனைத்தும் நடப்பது யாருக்கு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான். வாழ்க்கையே ஒரு தண்ணீரின் மேல் எழுதிய ஒரு வரி மாதிரி இருக்கும். எப்போ கலைந்து போகும்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் காணல் நீர் மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். உண்மையாக மட்டும் இருந்துட்டிங்களா கொடுத்து வைத்தவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். அவ்வளவு அன்பையும் அவ்வளோ பாசத்தையும் காட்டுவாங்க. இவங்களுக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பிடிக்காது, ஒத்துக்கிறேன். பிடிச்சிருந்தா அவ்வளோ பேர் நினச்சாலும் உங்ககிட்ட இருந்து இவங்களை பிரித்து கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ரிஷபமும் மீனமும் திருமணம் பண்ணாதீங்க, ஒரு அட்வைஸ் தான் சொல்கிறேன், பயமுறுத்துகிற மாதிரி சொல்லலை. துலாமும் மீனமும் பண்ணிட்டாங்க. வாழ்க்கையில் அப் அண்ட் டவுன், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு அப்படின்றது நிறையவே இருக்கும். சமாளித்து கொண்டு தான் வாழ வேண்டும். இந்த சாக்ரிஃபிகேஷன் கொண்டு சொல்லுவாங்க தெரியுமா, அதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துடணும். இல்லை நான் சொல்கிறது தான் என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் கொண்டு போகாதீங்க. ஒன்றே ஒன்று, உங்கள் உடலில் சரி நிறைய தொந்தரவு வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும். இல்லை துலாமும் ரிஷபமும் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக தான் போகுமே. லைஃப் ஃபுல்லாகவே ஒரு சண்டையும் சச்சரவுமாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கும். இப்போது எப்படி துலாமும் மீனமும் சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த சந்தோஷம் இங்கே வந்து கம்மியாக இருக்கும். அங்கே உடம்பு படுத்தோம், இப்படி தான் லைஃப் போகும். இதுக்கு விமோச்சனம் கிடையாதா அப்படின்னா உங்கள் 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான்.
அதிகமாக துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகன். அதுவும் முருகன் சங்கு சக்கரமாக எங்கே இருக்கிறாரோ, கைகளில் எங்கே சங்கு சக்கரம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு, அந்த கோவில் போனீங்கன்னா ரொம்ப அருமை. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் சென்று வழிபட்டால் மிக மிக அருமை. குபேர ஹோரையில் வழிபட்டால் அருமை. குபேர நட்சத்திரத்தில் வழிபட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் சென்று முருகனை தரிசிக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கர்மமே கலைந்து போய்விடும் அப்படிங்கிறது ஒரு நியதி. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு சொல்யூஷன் இல்லாமல் கடவுள் இல்லை, கிடையவே கிடையாது. சொல்யூஷனுக்காக தான் கோவிலுமே இருக்குது. அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக 100 என்னங்க 200% நடக்குது அப்படிங்கிறதுக்கு இயற்கை ஒரு வழியை காட்டுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் சொல்கிறேன். எல்லார் மீதும் அன்பு காட்டுங்கள், நான் வேணாம்னு சொல்லலை. அந்த அன்பை திருப்பி எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் நீதிமானாக இருங்க. ஆனால் உங்ககிட்ட எல்லாரையுமே நேர்மையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. துரோகத்தை காட்டினாலும் நம்பிக்கையை காட்டினாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏக்கமாகி ஒரு கட்டத்தில் வாழ்க்கையை எப்படி தான் வாழுறது. இப்போ ஒருத்தவங்க நெருப்பில் கை வச்சா சுடும், இது சுடுது, நீங்கள் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் துலாம் ராசிக்காரங்க கிட்ட பிரச்சனைனா கூட சொல்ல மாட்டாங்க. நீ பட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் பட்டு தான் தெரிஞ்சிக்கணும். அதனால் வாழ்க்கையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை என்பது நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிலுமே நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷங்கள், மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி கடந்து செல்லக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க நம்மக்கிட்ட சண்டை போடுறாங்கன்னா என்ன பண்ணுவோம்? பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதை கொஞ்சம் ஓப்பனாக கேட்டுடுவாங்க. இன்னொரு விஷயம், ஓப்பனாக கேட்குறவங்க கேட்டு முடிச்சிட்டு விலகுறாங்க பாருங்க. அவங்க விலகிட்டாங்கன்னா இல்லை நம்ம கூட தான் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு நீதியும் நேர்மையும் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். அதே மாதிரி மனதிற்கு பிடித்த எந்த செயலையும் செய்யக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. ரொம்ப தைரியத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். மரியாதை பண்பு அப்படின்னா என்னன்னு கேட்குற இந்த காலகட்டத்தில் பண்பாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ நான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு 3 விஷயத்தை சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. முதல் விஷயம், மறப்போம் மன்னிப்போம். எதிரியாக இருந்தாலும் அவங்க தவறு செஞ்சுட்டாங்க, திருந்திட்டாங்க அப்படின்னா மன்னிக்கிற குணம் இருக்குது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் உண்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரையும் மன்னிங்க, எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க, வேண்டாங்கன்னே சொல்லலை. உங்களுக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அதையே உங்களை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. வாழ்க்கையில் தன்னை பற்றி கவலைப்படாத ஒரு ராசினா துலாம் ராசி தான். மன்னிப்போம், ஓகே, ஆனால் உங்களையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுங்க. இதுதான் முதல் ரகசியம். இரண்டாவது விஷயம், நீங்கள் எதிரி உங்ககிட்ட சுயநலமாக பழகுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்காதீங்க. என்ன வேலையோ அதை மட்டும் செய்யுங்க. 4 மணிக்கு வேலை செய்கிறீங்களா, கிளம்பிடுங்க. முடிஞ்சிச்சா வேலை கிளம்பிடுங்க. அடுத்தவங்க உங்ககிட்ட நயமாக பேசி ஏமாத்தினாலும் சரி, காதல் வலை வீசினாலும் சரி, அன்பாக பேசினாலும் சரி, காசு கொடுத்தாலும் சரி, தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்குன்னா ஃப்ரீயாக கூட ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் உங்களை ஏமாற்றுபவர்கள், துரோகிகளுக்கு மட்டும் உறுதுணையாக இருந்திடாதீர்கள். அது மிகப்பெரிய தவறு செய்து விட்டதற்கு சமமாகிவிடும். 3வது விஷயம், துலாம் ராசி அட்டகாசமான ராசியாக வரும். ரொம்ப ரொம்ப வசீகரத்தன்மை உடையவர்கள். நிறைய ஊர் சுற்றணும், நிறைய விஷயங்களை
தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள வெளிப்படையாக பேசக்கூடிய குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைக்கு முழு காரணமே எது தெரியுமா? ஓப்பனாக பேசுறது மட்டும்தான். இந்த ஓப்பன் டாக்குக்கு பொறாமையை ஏற்படுத்தும். அதுவே உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு கார் வாங்க போகிறேன்னு சொல்லுவீங்க, காரை வாங்க முடியாது. நாளைக்கு இது மாதிரி நான் எக்ஸாம் எழுத போகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படி சொன்னீங்கன்னா அதை கூட உங்களால் சரியாக எழுத முடியாது. நாளைக்கு ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த ஹெல்ப்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு கிடைக்காது. ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நடக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறீங்க பார்த்திங்கன்னா, அதை முதல்ல தவிர்த்துக்கோங்க. எப்போவும் ஒன்று சொல்கிறோம், நம்ம ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்னா அது வெளியில் யார்கிட்டேயும் சொல்லிக்காதீங்க. உங்கள் மனசோட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு வாங்க. அது நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா அவங்களுக்கே தெரியும் வந்துடும். ரொம்பவே சொல்ல தேவையில்லை. நம்மளே சொல்ல தேவையில்லை, தானாகவே அது அவங்களுக்கு தெரிய வந்துடும். மேலும் நீங்கள் சீரும் சிறப்புடனும் செல்வ செழிப்புடனும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.